Hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சக்கரவள்ளி கிழங்கையும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ஒன்று தான் பார்க்க போறோம். இது கொங்கனி ஸ்டைல் ரெசிபி. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து நோ ஆனியன் நோ garlic. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கப் கொண்டக்கடலை, அதாவது ஒரு 150 grams அளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கர்ல சேர்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறமா 2 சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கணும். அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுண்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கடலைக்கும் கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கணும். இப்போ இதுக்கு என்ன அரைக்கணுங்கிறது பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து இப்போ பேடிகை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பேடிகை மிளகா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கலாம். மிளகா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாவை சேர்த்துண்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். துருவின தேங்காய் இதையும் சேர்த்துண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வெந்த கடலையோடையும் கிழங்கோடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் மசிச்சு கூட விட்டுக்கலாம். விட்டுண்டு இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துண்டு கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கணும். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்துண்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். 10 நிமிஷம் ஆயிடுத்து. அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன தாளிக்கணுங்கிறது பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலையை போட்டு தாளித்து இந்த கொதிச்சுட்டு இருக்கிற கிரேவியில் விட வேண்டியது தான். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனையோட தேங்காவோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும். கொங்கனி ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்பாங்க. நான் வந்து இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது தோசை, இட்லி, அதுக்கப்புறம் சாதத்தில் பிசைஞ்சுன்னும் சாப்பிட்லாம், தொட்டுன்னும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நோ ஆனியன் நோ garlic. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.